Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ஸ் மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம். இந்த பேர்ட்ஸ் அண்ட் பெட்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா துபாயில் அல்வர்ஷான் 3ல இந்த மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி எந்த மாதிரியான பேர்ட்ஸ் அண்டு பெட்ஸ் அனிமல்லாம் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மார்க்கெட் உள்ளே வந்தாச்சு. இந்த பெட்ஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. அல்வர்ஷான் 3ல பிளான்ஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கேன்னா அதுக்கும் பக்கத்துலேயே இருக்கக்கூடியது தான் இந்த மார்க்கெட்டும் பெட்ஸ் மார்க்கெட்டும். இது அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் போகிறோம். இது அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் A1 வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து உள்ளே ஒவ்வொரு ஷாப்பாக போய் என்னென்ன மாதிரியான பெட்ஸ் அனிமல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பெட்ஸ் மார்க்கெட்டுன்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த பிளேஸோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த மார்க்கெட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 க்யூட் பப்பீஸ் இருக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க 2 பேரும். பாருங்கள், இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தொங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் கண்டுக்கவே இல்லை இவங்க. அப்புறம் இந்த குட்டி பப்பி பார்த்திங்கன்னா பாருங்கள், என் பொண்ணு கூட வந்து விளையாட பார்க்குறாங்க. என் பொண்ணு பேசினோன்னு அவங்களும் வந்து பேசுகிறாங்க. அது மாதிரி பாருங்கள், வர்றாங்க கிட்ட வந்து விளையாட பார்க்குறாங்க. அதுதான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைய வெரைட்டியான பேர்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லான அழகழகான பேர்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பேர்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பெட்ஸ்க்கு தேவையான திங்ஸ், அதுங்க வைக்கிறதுக்கான கூண்டு, அப்புறம் அவங்களுக்கு பெட்டு, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பச்சை கிளி வச்சுருக்காங்க. ஓப்பன் பிளேஸில் தான் வச்சுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேமராவை கிட்ட எடுத்துகிட்டு போனோன்னே அப்படியே குறுன்னு என்னையும் கேமரா ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அவங்க கண்டுக்கலை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா இது உள்ள நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. நிறைய வெரைட்டியான பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஒயிட்டு, எல்லோ, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பேர்ட்ஸு, ப்ளூ கலரில் எல்லாம் கூட இருக்குது. கலர்ஃபுல்லான பேர்ட்ஸு அழகழகாக க்யூட்டாக இருக்குது எல்லாமே. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா கோழியிலே ரொம்ப வெரைட்டியான ஒரு சில கோழி வகைகள்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பிளாக் கலரில் இருக்குது. அப்புறம் பியூர் ஒயிட்டு, அதாவது நம்ம ஒரு நாட்டுக்கோழின்னு இல்லாமல் இது வேறு மாதிரியும் இருக்குது பார்க்க. எனக்கு இது வேறு கண்ட்ரிலேருந்து கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய வெரைட்டியான நாட்டுக்கோழியும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து வீட்டிலையே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பெட்ஸு தான். அதாவது இது எலியிலேயே வந்து வேறு மாதிரி ஒரு வெரைட்டியான உள்ளது தான். வீட்டில் வந்து ஒயிட் கலர், ரொம்ப பியூர் ஒயிட்டு, அதோட ஐஸ் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும். அதெல்லாம் சீமை எலின்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கே இதில் உள்ள வெரைட்டியான எலிஸ்லாம் எனக்கு தெரியலை. இதில் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸோட பேபிஸ்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க.
அப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. ஃபிஷ் டேங்க் வச்சு ஸ்மால் ஃபிஷ் இருக்குது. நம்ம இந்த ஷாப் உள்ளே போனோன்னா நிறைய ஃபிஷ் அவைலபிளாக இருக்குது. நான் ஆனால் உள்ளே போகலை. அடுத்ததாக இங்கே பாருங்க, இதை திடீர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிஜமான பறவைகள்னே நம்பவே முடியலை. இதை பார்த்திங்கன்னா வந்து ஏதோ என்ட்ரன்ஸில் வந்து அவங்க வந்து ஷாப்புக்கு ஏதோ ஒரு டால்லாம் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருந்த மாதிரி எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஆனால் அதை ஜூம் பண்ணி கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒருத்தவங்க அசைஞ்சவொன்னே தான் இதுலேயே தெரிஞ்சிச்சு இவங்க எல்லாருமே வந்து நிஜமான பேர்ட்ஸ் தான் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ ஒரு க்யூட்டாக வரிசையாக உட்காந்துட்ருக்காங்க. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. சின்ன ஃபிஷ்ஷிலேருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெட்ஸ் மார்க்கெட்டோட ஒரு சென்ட்ரல் பிளேஸ் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் சிட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் A1 A2 முடிச்சிருக்கோம். இன்னும் A3 A4 இன்னும் 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதையும் நம்ம நெக்ஸ்ட் இப்போ போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் அணிலெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது வளர்க்க வச்சுருக்காங்களா இல்லை எதுவும் ஈட்டபிளுக்காக மீட்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரில. இல்லை இது வாங்குறவங்கள பொறுத்து இருக்கலாம். ஒருவேளை இதை கொண்டு போய் வளர்க்கலாம், இல்லை அவங்க சாப்பிட்றதுக்கு மெடிசனாக கூட இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கு கூட இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 குட்டி பப்பீஸ் இருந்துக்கிட்டு அவ்வளோ ஒரு சவுண்டு. இந்த காம்ப்ளெக்ஸே வந்து அலற விட்டதுன்னா இவங்க 4 பேர் தான். இவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஃபைட்டு, அவ்வளோ ஒரு சத்தம் இங்கே தான். இவங்க 4 பேர் தான் இங்கே செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 பேர் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களோட சேட்டனுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஆமையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு இது பார்த்திங்கன்னா அந்த எலி மாதிரி உள்ள பெட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓனா இந்த மாதிரி அதெல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு வளர்ப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. மெடிசின்காக கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தவளை கூட வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ஆமைக்குட்டி எல்லாம் வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கேக்கட்டோஸ் வந்து அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க ரொம்பவும் பார்க்க க்யூட்டாகவும் இருக்கிறாங்க. வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ள எல்லாமே நிறைய பேர்ட்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி கூட அவைலபிளாக இருக்குங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஷாப் இல்லாமல் அவங்களோட ஷாப் ஓனர் அவங்கெல்லாம் இங்கே வெளியில் உட்காந்துருந்தாங்க. அவங்க கூட இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து தனியாக உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு பார்த்தோம், அவங்க வரவே இல்லை. தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் போவாங்க போல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியான பேர்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு. கலர்ஃபுல்லான ப்ளூ, க்ரீன், நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய டட்டைல் ஒன்று இருக்குன்னு. இதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானது தான் நினைக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா உடும்புலாங்கூட வச்சுருக்காங்க.
அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலர் குஞ்சு கோழி குஞ்சு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா வாத்தும் இருக்குது, வாத்தோட குஞ்சு, அப்புறம் கலர் குஞ்சு, நாட்டுக்கோழி குஞ்சு, இதெல்லாமே வந்து இதில் இருக்குது. நிறைய வெரைட்டியான பெட்ஸ் அனிமல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீட் அனிமல்னு கூட சொல்லலாம். ஒரு சிலது இந்த உடும்பெல்லாம் பார்க்கும்போது வந்து அது மெடிசின்காக மீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அனிமல்ஸ் இது மாதிரி இதுவும் கிடைக்கிது இங்கே. பெட்ஸ் அனிமலுக்கு தேவையான எல்லா பெல்ட்டு, அப்புறம் அது வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, இந்த மாதிரி எல்லா வகையான வெரைட்டி டிசைன் அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.